ஒரு நாள் உலகத்திலேயே மிகவும் பிரபலமான கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் உலகின் மிகச்சிறந்த பாஸ்கெட்பால் வீரருடன் சேர்ந்து பூமியையே காப்பாற்ற வேண்டிய நிலை வந்தால் அதுதான் ஸ்பேஸ் ஜாம். 1996 வெளியான இந்த திரைப்படம் அனிமேஷனும் லைவ் ஆக்ஷனும் இணைந்த ஒரு புரட்சிகரமான படைப்பாக இருந்தது. கதை ஒரு விசித்திரமான கிரகத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கு வாழும் ஒரு தீம் பார்க் உரிமையாளர் தனது பூங்காவிற்கு புதிய அடிமைகளை தேடுகிறார். அதற்காக அவர் சின்ன சின்ன ஏலியன்களை பூமிக்கு அனுப்புகிறார். அவர்கள் யாரை பிடிக்கிறார்கள் தெரியுமா? லூனி டூன்ஸ், உலகின் பிரபலமான கதாபாத்திரங்களை. பக்ஸ் பன்னி, டேஃபி டக், போர்க்கி பிக், டியூட்டி, இவர்கள் எல்லாரையும் அழைத்து செல்ல ஏலியன்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பக்ஸ் பன்னி ஒரு யோசனை சொல்கிறார். எங்களை அழைத்து செல்ல வேண்டுமென்றால் முதலில் பேஸ்பால் போட்டியில் எங்களை வெல்ல வேண்டும். ஏலியன்களும் சம்மதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாதாரணமாக விளையாடப் போவதில்லை. என்பிஏவில் இருக்கும் பல சூப்பர் ஸ்டார் வீரர்களின் திறமைகளை திருடி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மான்ஸ்டார்ஸாக மாறுகிறார்கள். இப்போது லூனி டூன்ஸ்க்கு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்தில் பக்ஸ் பன்னிக்கு ஒரு யோசனை வருகிறது. உலகின் சிறந்த பாஸ்கெட்பால் வீரரை உதவிக்கு அழைக்க வேண்டும். அவர்தான் மைக்கேல் ஜார்டன். அந்த காலத்தில் பாஸ்கெட்பால் உலகின் மிகப்பெரிய நட்சத்திரம். அவர் லூனி டூன்ஸ் உலகிற்குள் வந்து அவர்களுடன் சேர்ந்து பயிற்சி ஆரம்பிக்கிறார். மறுபக்கம் மான்ஸ்டார்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்த அணியாக மாறுகிறார்கள். அவர்களின் உயரம், வேகம், சக்தி எல்லாமே சாதாரண வீரர்களை விட பல மடங்கு அதிகம். பாஸ்கெட்பால் போட்டி தொடங்குகிறது. ஆரம்பத்தில் லூனி டூன்ஸ் அணி மோசமாக தோல்வியடைகிறது. அவர்களால் மான்ஸ்டார்ஸை தடுக்கவே முடியவில்லை. ஆனால் மைக்கேல் ஜார்டன் தனது அனுபவத்தையும் பக்ஸ் பன்னி தனது புத்திசாலித்தனத்தையும் மற்ற லூனி டூன்ஸ் கதாபாத்திரங்கள் தங்களின் நகைச்சுவை மற்றும் குறும்புகளையும் பயன்படுத்தி மெதுவாக போட்டியை மாற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு பாயிண்டிற்கும் ரசிகர்களின் உற்சாகம் அதிகரிக்கிறது. இறுதியில் கடைசி சில வினாடிகளில் மைக்கேல் ஜார்டன் ஒரு அசாத்தியமான ஷாட் அடிக்கிறார். அந்த ஒரு ஷாட் லூனி டூன்ஸ் அணிக்கு வெற்றியை தருகிறது. மான்ஸ்டர்ஸ் தோல்வியடைகிறார்கள். திருடப்பட்ட NBA திறமைகள் மீண்டும் உண்மையான வீரர்களிடம் திரும்பிச் செல்கின்றன. ஸ்பேஸ் ஜாம் ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் மூவி இல்லை. இது அனிமேஷன், காமெடி, ஆக்ஷன், பாஸ்கெட்பால் மற்றும் நாஸ்டால்ஜியா எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்த ஒரு திரைப்படம். அதனால்தான் இன்றும் இது ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. 2021 இதன் தொடர்ச்சியாக ஸ்பேஸ் ஜாம் அ நியூ லெகசி வெளியானாலும் 1996 வந்த முதல் ஸ்பேஸ் ஜாமுக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளம் இன்னும் தனி. உங்களுக்கு ஸ்பேஸ் ஜாம்ல மிகவும் பிடித்த கதாபாத்திரம் யார்? மைக்கேல் ஜார்டனா, பக்ஸ் பன்னியா அல்லது டேஃபி டக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி கார்ட்டூன் மற்றும் மூவி ஹிஸ்டரி வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.